வணக்கம். டிஆர்பி காமர்ஸ் யூனிட் 10 டைம் சீரீஸ் காலம்சார் தொடர்வரிசை. ஒரு காலம்சார் தொடர்வரிசை என்பது அடுத்தடுத்த உயர்வுகளின்படி சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட புள்ளி விவரங்கள் அடங்கியதாகும் அப்படின்னு பேட்டர்சனுங்கிற ஆத்தர் சொல்லியிருக்காரு. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இன் அ குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா, சமகால தொடர்வரிசையில் அந்த புள்ளி விவரங்களை என்ன செய்யறதுன்னா சேகரித்து பதிவு செய்கிறது தான் இந்த டைம் சீரீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதான் சமகாலம், அதுதான் இதில் முக்கியமான வார்த்தை. இதில் பார்த்தீங்கன்னா அது கீழே கொடுத்துருக்குறேன். வெவ்வேறு கால இடைவெளிகளில் காலங்களில் மாறியின் மதிப்புகள் சேகரிக்கப்பட்டு குறிப்பிட்டு வைப்பதை காலம்சார் தொடர்வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வெவ்வேறு சமகால இடைவெளியில் அந்த மாறியின் மதிப்பெல்லாம் சேகரித்து வைப்பதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா காலம்சார் தொடர்வரிசைன்னு சொல்கிறாங்க. காலம் என்பது ஆண்டாக இருக்கலாம், மாதமாக இருக்கலாம், நாட்களிலும் என்ன செய்யலாம், குறிப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோன்னா, இப்போ ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன். 1980, 1985, 1990, 1995, 2000 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இது ஒரே சமகால இடைவெளியாக இருக்குது. எப்படின்னா 5 கொடுது, 5 வருஷமாக கூட்டிகிட்டு போகுது. அப்படி அதே மாதிரி மாதமாக இருந்ததுன்னா 2 மாதம், 2வது மாதம், 4வது மாதம், 6வது மாதம் அப்படி எடுத்துட்டோம்னா அதில் ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு போகுது. இந்த மாதிரி சமகால இடைவெளியில் நம்ம எடுத்தோம்னா அதுதான் எனது காலம்சார் தொடர்வரிசை. ஒவ்வொரு காலத்திற்கும் சம இடைவெளி இருக்க வேண்டும். சரிங்களா? அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ். காம்பனன்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ்னு பார்த்துட்டிங்கனாக்கா செக்குலர் ட்ரெண்ட்னு இருக்குது. அதாவது லாங் டேர்ம்ஸ், சீசனல் வேரியேஷன், சைக்கிளிக்கல் வேரியேஷன், இர்ரெகுலர் வேரியேஷன் அப்படின்னா ஷார்ட் டேர்ம். இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த செக்குலர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்ட கால போக்கு, லாங் டேர்ம் சொல்கிறாங்க. காலத்தொடர் வரிசையில் இந்த செக்குலர் ட்ரெண்ட் நிறைய வகைகள் பிரியும். ஸோ இந்த செக்குலர் ட்ரெண்ட்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இதுக்கு பேர் லாங் டேர்ம், அதாவது நீண்ட கால போக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த 4க்கும் செக்குலர் ட்ரெண்ட்டு, சீசனல் வேரியேஷன், சைக்கிளிக்கல் வேரியேஷன், இர்ரெகுலர் வேரியேஷன், இது 4க்கும் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. TSCI அப்படின்னு. டீனா என்னது ட்ரெண்ட்டு, எஸ்னா சீசனல், சினா சைக்கிளிக்கல், ஐனா இர்ரெகுலர் வேரியேஷன். ஓகேங்களா? இது y is equal to மல்டிப்ளிகேஷனில் கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் இடையில மல்டிப்ளை போடணும். இது அடிஷனில் கொடுத்தாங்கன்னா y is equal to 3 என்ன செய்யலாம், 4 என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். T + S + C + I அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா? மல்டிப்ளைனா என்ட்டு போடணும், ப்ளஸ்னா ஆட் பண்ணணும். சரிங்களா? தென் நான் சொன்னேன் இந்த செக்குலர் ட்ரெண்ட் நிறைய வகைகள் இருக்குன்னு சொன்னேன். இப்போ செக்குலர் ட்ரெண்ட்னா என்னன்னு பார்ப்போம், அதே வகைகளும் நம்ம பார்க்கலாம். இப்போ செக்குலர் ட்ரெண்ட்னா என்னன்னு பார்த்தோன்னா, செக்குலர் என்ற வார்த்தை செக்குலம் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? the general tendency of the time series to the increase or decrease a long period of time is called the secular trend or simply trend. அதுக்குன்னு பேர். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 10 அல்லது அதற்கு மேல் உள்ள காலங்களில் சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் போக்கு எவ்வாறு உள்ளது என்பதை உணர்த்துவது தான் இந்த நீண்ட கால போக்கு, செக்குலர் ட்ரெண்ட் சொல்கிறாங்க. அதுக்கு செக்குலர் ட்ரெண்ட் ஆர் சிம்பிளி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 10 years ஆர் மோர் தென் 10 years, 10 ஆண்டு அல்லது 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலங்களில் சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் க்ரோத், தென் டெக்னாலஜிக்கல் ப்ரோக்ரஸ், சேஞ்சஸ் இன் கன்சியூமர் டேஸ்ட். சரிங்களா? அதாவது மக்கள் தொகை, பாப்புலேஷன் க்ரோத்னா மக்கள் தொகையை பார்க்குறதுக்கு, அப்புறம் டெக்னாலஜிக்கல் ப்ரோக்ரஸ்னா தொழில் வளர்ச்சி, அப்புறம் நுகர்வோரின் விருப்பம், சேஞ்சஸ் இன் கன்சியூமர் டேஸ்ட், நுகர்வோருடைய விருப்பம், விருப்பு வெறுப்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீண்ட கால போக்கு. இது அதாவது இன்க்ரீஸாகவும் இருக்கலாம், டிக்ரீஸாகவும் இருக்கலாம். அது நீண்ட கால போக்கு ஏறுமுகமாகவோ அல்லது இறங்குமுகமாகவோ இருக்கலாம். சரிங்களா? இதுதான் நீண்ட கால போக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நீண்ட கால போக்கு என்பது காலம்சார் தொடர்வரிசையின் போக்கு நீண்ட காலத்தில் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை உணர்த்துவது. அந்த சமகால இடைவெளியில் காலம்சார் இதில் நீண்ட காலத்துக்கு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்குலர் ட்ரெண்ட். சரிங்களா? இது 10 ஆர் மோர் தென் 10 years, 10 years-ஆக இருக்கும். அதுக்கு 10க்கு மேற்பட்ட ஆண்டுகள் இது இருக்கும். அதாவது நீண்ட கால போக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் செக்குலர் ட்ரெண்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா அது 2 டைப்ஸ் இருக்குது, 2 காலப்போக்கு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ட்ரெண்ட், இன்னொன்று அதுக்கு இப்போ நேர்கோட்டு போக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நான் லீனியர் ஆர் கர்வ் லீனியர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வளைகோட்டு போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கர்வ் லீனியர் ட்ரெண்ட் ஆர் ஸ்ட்ரைட் லைன் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு 2 வகைகள் இருக்குது. தென் இதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் மெத்தட்ஸ் இருக்குது. என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் செக்குலர் ட்ரெண்ட்.
அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஆர் கிராஃபிக் மெத்தட், தென் செமி ஆவரேஜ் மெத்தட், மூவிங் ஆவரேஜ் மெத்தட், மெத்தட்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு 4 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 4 மெத்தட்ஸையும் நாம் இப்போ செக்குலர் ட்ரெண்டில் உள்ள 4 மெத்தடையும் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஹேண்ட் கிராஃபிக் மெத்தட். அது ஆல்ரெடி வந்து ஃப்ரீ ஹேண்ட் வந்து கிராஃபிக் மெத்தட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு 2 இருக்கும். அதில் நாம் வந்து சமகால இடைவெளியை வச்சு நாம் என்ன செய்வோம், டிராயிங் பண்ணுவோம். இதுதான் வந்து கிராஃபிக் மெத்தட். தென் செமி ஆவரேஜ் மெத்தட்னு எடுத்துட்டிங்கனாக்கா இப்போ அதை வந்து நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிராயிங் பண்ணுறது தான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுட்டு கிராஃப் போடுறது தான் வந்து கிராஃபிக் மெத்தட்னு சொல்லியாச்சு. இது வந்து செமி ஆவரேஜ் மெத்தட்னா என்னென்னு கேட்பாட்டிங்கன்னா பாதி சராசரி முறை. செமி ஆவரேஜ் மெத்தட்னா என்னது, பாதி சராசரி முறை அப்படின்னா பாருங்கள், கொடுக்கப்பட்ட காலங்களுக்குரிய புள்ளி விவரங்களை 2 சமபாதிகளாக பிரித்து சராசரி கணக்கிட்டு வரைபடத்தில் குறிப்பதைத்தான் பாதி சராசரி முறை என்று அழைக்கிறோம். அதாவது அவங்க காலம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 6 காலம் கொடுத்துருந்தாங்கன்னா 2 சமப்பகுதியாக பிரிக்கணும். 3 3ன்ட்டு 2 சமப்பகுதியாக பிரித்து கொடுக்கப்பட்ட காலங்களுடைய புள்ளி விவரங்களை 2 சமப்பகுதியாக பிரித்து சராசரி கணக்கிட்டு வரைபடத்தில் குறிப்பதைத்தான் சொல்கிறாங்க பாதி சராசரி, அதாவது சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள் அதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இயர் கொடுத்துருக்காங்க 2002, 3, 4, 5, 6, 7 சொல்லிட்டு 6 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேல்ஸ் வந்து 6 வருஷத்துக்கும் 60, 75, 81, 110, 106, 120 சொல்லிட்டு 6 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதை வந்து நம்ம இது என்ன செமி ஆவரேஜ்னா என்னென்னா ஈக்குவலாக, அதாவது 2 சமப்பகுதியாக பிரிக்கணும்னு சொல்லியிருக்காம 2 சமப்பகுதியாக பிரித்தோம்னா 3 3ன்னு சொல்லிட்டு 2 சமப்பகுதியை நம்ம பிரிச்சிடலாம். பிரித்தோம்னா இது 3ஐயும் கூட்டினோம்னா 216/3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 72 ஆவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி இதை 3ஐயும் கூட்டினோம்னா 336/3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 112 கிடைக்கும். இதுதான் வந்து என்ன மெத்தட்னு கேட்டிங்கன்னா செமி ஆவரேஜ் மெத்தட். ஆட் நம்பர் மிடில் இயர் இஸ்